நம்ம இன்றைக்கி ஒரு சில பேருக்கு ட்ரெஸ்ஸஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. தெரிஞ்சவங்க ட்ரெஸ்ஸஸ் கொடுக்கணும். ட்ரெஸ்ஸஸ் கொடுத்துட்டு நம்ம அப்படியே ஈவினிங் பர்லின் பார்த்துட்டு பார்த்துட்டு போவோம். ஓகே, நேற்று ரொம்ப ரைனாக இருந்தது, கடுப்பாக இருந்தது. இன்றைக்கி அந்த மாதிரி இல்லை, ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே போய் வேறு லெவலில் தெரியுது இன்றைக்கி எனக்கு. வா, என்னென்னாலும் ஒரே க்ரௌடாக இருக்கும், ரொம்ப காண்டாக இருக்குது. ஸோ குட், ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரைட், ஓகே. நான் லஞ்ச் இங்கே சாப்பிட்டு நாங்கள் புக்கெட் போகிறோம். புக்கெட் போயிட்டு அங்கே ஒருத்தர் பார்த்துட்டு அப்புறம் ஹேங்கிங்னு ஒரு ஸ்ட்ரீட் போகிறோம். அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். டைம் பார்த்தீங்கன்னா 10:55 ஆகுது. இங்கே தான் நம்ம பரோட்டா சாப்பிட்றோம். அடுத்தது சொன்னால் ஒரு சில பேர் பார்க்க போகிறாங்க. ஸோ அவங்க போய் பார்க்கணும், ஒரு எம்ஆர்டி படிக்கணும். இங்கே இந்த புத்திஸ்ட் கோயில் பெரியதாக தெரியுங்க, அந்த பக்கம் தான் போகிறோம். ரொம்ப பிரதிஷ்டி பெற்ற ஒரு புத்திஸ்ட், ஏன்னா புத்திஸ்ட் மேக்ஸிமம் இங்கே வைக்கிறது அந்த மாதிரி போடுவாங்க. ஏன்னா உள்ள புத்திஸ்டோட டூத் இருக்காங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்க ஒரு வீடியோவில் நம்ம உள்ளே போவோம். இன்றைக்கி ஒரு சில பேருக்குலாம் அங்கே கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து டிஸ்பேச் பண்ணி இன்னும் வெயிட்டாக இருக்குது. அது முடிச்சு விட்டு எடுத்தோன்னா ஒரு 1 வீக் இருக்குல்ல, அதை பார்த்துருவோம். ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக மறுநாள் போய் கண்டிப்பாக பார்க்கணும். எப்போ வந்தாலும் எம்ஆர்டி எடுங்க, தயவு செஞ்சு நடந்த போகிறனால கனவே நினச்சிடாதீங்க. கிளைமேட் பயங்கரமாக அப்படி இப்படின்னு போகிறோம். நம்ம அவுட்ரம் பார்க்கில் இருக்கோம். இங்கேருந்து நான் வந்து புக்கிட் போகணும். ஸோ இங்கேருந்து இந்த லைன் எடுக்கணும். இங்கேருந்து ஜோரமேஸ்லேருந்து அடுத்த ட்ரெயின் எடுத்து புக்கிட் போகணும். என்னடா ஹாஸ்டல்லேருந்து வெளியே வரப்போ டேவாக வந்து நைட்டாக இருக்கும் பார்க்குறீங்களா? நீ என்ன கோலாதாச்சுன்னா தெரியல, கோப்புறம் ஒர்க்கே ஆகும். இப்போ தான் சரி கடுப்பாச்சுன்னா அப்புறம் நான் திறக்கவே இல்லை. அப்புறம் இப்போ தான் நான் லிட்டில் இந்தியா வரைக்கும் போயிருந்தேன். சரி, இங்கேருந்து சாப்பிட்டேன். ஸோ இன்றைக்கி நான் போன இடத்துல எல்லா இடத்துலையும் நம்மளை சாப்பிட சொன்னதுனால வயிறு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நம்ம லிட்டில் இந்தியா லைட்டாக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நடந்து வந்தால் செரிமானம் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நடந்து வந்துட்டுருக்கேன். கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர். நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் நான் கீழே காட்டுறேன் டைமு. கிட்டத்தட்ட 8:30 பக்கம் ஆரம்பிச்சு 7 மினிட்ஸ் பக்கம் ஆகிடுச்சு. ஏன் திருப்பி இங்கேயாண்டா திடீர்னு இப்போ இருக்க மாட்டேன்டா வந்தேன்னு கேட்குறீங்களா? முக்கியமாக ஒரு இடத்த காட்டணும். லைக் நியூயார்க் போனீங்கன்னா டைம்ஸ் ஸ்கொயர் இருக்குங்களா, அதில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஓடும். அந்த அளவுக்கு இல்லை, பட் இந்த பாருங்க ரைட்டாக செம்மையாக இருக்குது. எப்படி தான் பார்க்கணும். ஸோ லைக் தட் இது எல்லாருக்கும் இது சின்னதாக தெரியும். ஆஸ் அ வில்லேஜ் கையாக இருக்க நமக்கு வந்து இது ரொம்ப பெருசாக தெரியும். ஸோ அப்படின்ற பாருங்க, அதில் ஒன்றுமே இல்லை. சம்திங் ரைட்யா. ஸோ அதெல்லாம் அங்கே இருக்க 3 காரும் வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரியல. யா எனக்கு எல்லாமே இந்த சிங்கப்பூர் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. லைக் ஆக்சுவலாக இங்கே ஒரு போட் ட்ரிப் பண்ணலாம். அந்த பாருங்கள் போட் வந்துட்டுருக்கல, அதுக்கு தனி சார்ஜ் அரௌண்ட் 3000 or 2000 ஆகிட்டு த்ரூ அவுட் த கேனியன் போகுது. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா மெரினா பே சான்ஸ் இருக்குது. இங்கே போனாலே அதான் உங்களுக்கு இன்னும் காட்டல. நீங்கள் 3ஆவது நாள் அதுக்கு ஒரு தனி டே இருக்குது. அது பக்கத்தில் இருக்க மெர்லைன் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும். அப்புறம் ஃப்ளோட்டிங் ஆப்பிள் ஸ்டோரு, அது எல்லாத்துக்கும் ஒரு நாள் போகிறோம். ஸோ அது வேறு கேட்டகரியில் வரதுனால அப்படி இருக்குது. இந்தியா நம்ம ஷிப் வந்துட்டுருக்கு. ரைட், ஹாய், நான் வினோத். இன்றைக்கி டே 4 மாரியம்மன் கோயிலுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் சைனா டவுன்லேருந்து. இன்றைக்கி நம்ம ஒரு சில ஐலாண்ட் பார்க்க போகிறோம் சிங்கப்பூரில். ஸோ யா, நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா குளுக்குன்ற ஒரு ஆப்பில் நேற்று நைட்டு திடீர்னு ஒரு டிஸ்கவுண்ட் வந்தது. நேற்று எப்படியா இருந்தாலும் ஒரு 900 நான் புக் பண்ணுற மாதிரி தான் ஐடியா இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நமக்கு ஒரு லக்கு 680க்கு கிடச்சிது. அதுக்கான கூட கீழே போடுறேன். ஸோ லைக் மார்ச்சில் ஒரு ப்ரோமோ மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். வெதர் ப்ளசண்ட்டாக இருக்குது, பட் மழை வரும்னு போட்டிருக்கு. சிங்கப்பூர் கிளைமேட்டு
அதாவது லைக் 10 minutes ஒன்ஸ் மாறிக்கிட்டே இருக்குங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரீட் பண்ண. நெக்ஸ்ட்டு நம்ம இங்கேருந்து மேக்ஸ்வெல்லுங்கிற ஸ்டேஜுக்கு போய்ட்டு அங்கேருந்து நம்ம வண்டிக்கலாம். அந்த எம்ஆர்டிலேருந்து நம்ம ஆக்சுவலாக சவுத் ரைட் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல அந்த பேரை. ஸோ அங்கே போகிறோம். நம்ம அங்கே போயிட்டு அங்கேருந்து தான் நம்ம ஃபெரி டிக்கெட்டு அங்கே வாங்கிக்க போகிறோம் நம்மளோட கூப்பன் காட்டி. ரைட், நான் எம்ஆர்டி போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஹாய், நம்ம அங்கே மேக்ஸ்வெல்லேருந்து ஏறி மெரினா பே வந்து இறங்கிட்டோம். மெரினா பேலேருந்து சவுத் பயர் போகணும். ஸோ அங்கே தான் நமக்கான டிக்கெட் கிடைக்கும். அங்கேருந்து அந்த போர்டிங் பண்ணுற இடமும் ரொம்ப பக்கம். ஸோ அங்கே தான் நெக்ஸ்ட்டு ஹெல்ப் பண்ணி போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு ஸ்டாப் தான் இருக்குது. உண்மையாகவும் சொல்லுங்கள், வேற லெவல். இப்போ யாருமே இந்த டைமில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சு வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னே எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஆஃபீஸஸ் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம்? இங்கே இருக்கோம், மெரினா பேயில் இருக்கோம். இங்கேருந்து அடுத்த ஸ்டாப் அவ்வளோதான், மெரினா சவுத் பே. அது இங்கேருந்து இங்கே ரைட். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த பக்கம் யாருமே இல்லைங்க. ஓகே, நான் மெரினா சவுத் பே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம ஆக்சுவலாக வந்துட்டோம் மெரினா சவுத் பயர் பியர். சவுத் பியர் ப்ரொனன்சியேஷன் இந்த ஊரில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வெயில நான் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது அந்த பொருள் முக்கியமாக இருங்க வேறு மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. எஸ், நம்ம போய் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம போய் 9 மணிக்கு க்ரூஸ் இருக்குது நமக்கு. அண்ட் இது டிக்கெட் வாங்கிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இவர் தான் டிக்கெட் கொடுத்தாரு. அண்ட் அங்கே தான் நம்ம டிக்கெட் வாங்கணும். Panggil jangan ambil tiket. Ada dua orang. Okey. Mungkin itu bukan lah ramai semua boleh dapat. இன்னைக்கு பயங்கரம். இன்னைக்கு அதாவது சிங்கப்பூரோட கிளைமேட் வந்து என்றைக்கே நம்ம வந்து இப்படி தான் இருக்கும் கூகுள் மேப்லாம் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் இதுதான். லைக் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சார் செக் அவுட் திஸ். இந்த வெயில் போட்டு பழகுது. நம்ம கூகுள் மேப் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த மாதிரி இன்றைக்கி ரெயின் தான் இருக்கும், பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அண்ட் இதையும் நம்பாதீங்க தயவு செஞ்சு. 10 நிமிஷத்தில் அப்படியே மாறிடுது கிளைமேட்டு. அண்ட் ஒன் மோர் திங் நம்ம காட்டியாகணும். நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. லைக் $3 வவுச்சர், ஒரு கிஃப்ட் வவுச்சர் ஒரு வந்திருக்கு. அதில் புக் பண்ணி இன்க்ளூட் போல் நான் கவனிக்கலை. ஸோ $3 அது 180 வருது. நம்ம டிக்கெட் வந்து 680. ஸோ அரௌண்ட் 500 rupeesக்கே நம்ம இதை புக் பண்ணிட்டோம். தட்ஸ் த மெயின் திங் நினைக்கிறேன். நான் தெரிஞ்சு ஒரு 1000 நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஓகே, அண்ட் 3 கொடுத்துருக்காங்க. அது ஒன்று, டிக்கெட் ஒன்று, டைமிங்கில் க்ரூஸ் அவைலபிள் இருக்குது. சரி, நான் நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இவர் தான் நம்ம கேப்டன். ரைட், என்னோட ஸ்பெஷாலிட்டினா நீங்கள் நம்ம மட்டும் தான் போகிறோம். அண்ட் நம்ம ஒருத்தருக்கு மட்டுமே ஏற்கிறாங்கும் போது தட்ஸ் த ஸ்பிரிட். இதே நம்ம ஊராக வெயிட் பண்ணுங்கன்னு இருப்பாங்க. தெரியல, மேபி ஏற்கே இருக்கலாம். நான் அது ஷிப்பில் போனதில்லை. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு க்ரூஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கூட. நம்ம அதனால் கொஞ்சம் பலப்பதுன்னு தான் இருக்குது. வாமிட் வந்துருமோன்னு. ஸோ இது ஒரு 20 மினிட்ஸ்னு போட்டிருப்போம் இல்லை. இல்லைன்னா எவ்வளோ மணி நேரம் ட்ராவல் அப்படின்றது எனக்கு சரியாக தெரியல. நல்லா இருந்தேங்க. எப்படி தாங்க தெரியல. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸே கம்மியாக இருக்குது. தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி தான் ரொம்ப சந்தோஷம். சில விஷயம் ரொம்ப நல்லா நடக்கும். சில விஷயங்கள் ரொம்ப மோசமாகவும் நடக்கும். லைக் ஃபுட், இங்கே இருக்க சைனீஸ் ஃபுட் எனக்கு செட் ஆகலை. எனக்கு அதை நினச்சா தான் பயமாக இருக்குது. நம்ம
ஓகே என்ன ரவுண்ட் அடிச்சு தீர்ப்பு கூப்பிட்டு வந்தாங்க என்ன நடக்குதுன்னு தெரியல ஓகே பாருங்கள் இதெல்லாம் வேற லெவலில் இருக்குங்க இது என்ன கொடின்னு என்ன கொடின்னு தெரியல ஓகே இது என்னன்னு பார்ப்போம் வேற மாதிரி எவ்வளோ அழகாக ஓகே வந்துருச்சு ஏன்னா ஒரு 4 மெம்பர்ஸ் ஆன் போர்டில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அடுத்த டூர் நம்ம வருது எதுக்கு போகுதுன்னு தெரியல அப்படியே வேற லெவலில் எங்கேயாவது நேரில் பார்த்தேன் அந்த நானும் ஒரு 200 கூலர்ஸ் வாங்கினேன் நல்லா கடைசி வரைக்கும் அதை போடவே இல்லைங்க ரூமில் எதாவது இருக்குது மறந்துட்டேன் அதை இன்னைக்காவது போடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் இருந்தாலும் மறந்துட்டேன் நல்லா பாருங்க எனக்கு இது ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால எனக்கு லைட்டாக வாமிட் வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது இல்லை இருந்தாலும் நம்மளால் சைட் பிக்கப் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் கொடுக்குறாரு வேறு மாதிரி
ஆஹா, நம்ம கேப்டன் பேர் தான். John Island.